தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமீன். மூவேலு ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அவர் தூய் ஆவியால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும். அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்றி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இன்றைய புனிதர் புனித ஸ்நாபகாரலப்பரின் பிறப்பு. இவர் உலக இரட்சகரின் முன்னோடி. அவருக்கு 6 மாதங்களுக்கு முன் பிறந்தார். இவரது தந்தையர் சக்கரியாஸ் ஆலயத்தில் தொண்டாற்றிய குரு. தன் தாய் எலிசபெத் அம்மாள் புனித கன்னிமரியாளின் கிட்னி உறவினர். தாயின் உதரத்திலே இவர் அர்ச்சிக்கப்பட்டார். பெண்களிடம் பிறந்தவர்கள் இவரை விட உயர்ந்தவர் யாருமில்லை என்று இயேசுவால் புகழப்பட்ட இவர் தம் வாழ்நாளை காட்டில் செலவழித்தார். 30 வயதானதும் யூதேயாவுக்கு வந்து தவம் செய்யுங்கள், ஏனெனில் இறைவனது அரசு சமீபத்தில் இருக்கிறது என்று அடிக்கடி கூறினார். யோர்தான் நதிக்கரையில் இவர் இரட்சகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். இறைவனுக்கு ஏற்ற மக்களை இவர் தயாரிப்பார் என முன்னறிவிக்கப்பட்டது. எந்த வேலையையும் சிறந்த விதமாக செய்து முடிப்பார். சிந்தனை: ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இறைவனுக்கு ஏற்ற மக்களை தயாரிக்க வேண்டும். இதை ஒருவரும் மறக்கக்கூடாது. ஜெபம். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கும் வேலையை நான் முற்றிலும் செய்து முடிக்க என்னை எடுத்து கொள்ளாதேயும். ஆமீன். மக்களே, சிலுவை பலியில் இணைந்திட, செம்மறி போன்ற இயேசுவில் இணைந்து செம்மையை வாழ்வை அமைத்திட. எழுக இறைவன் மக்களே, சிலுவை பலியில் இணைந்திட, செம்மறி போன்ற இயேசுவில் இணைந்து செம்மையை வாழ்வை அமைத்திட. பாடிடும் உள்ளங்கால் வந்து இணைகவே, மீட்பினை இங்கிடும் பலிய மகிழ்கவே. பாடிடும் உள்ளங்கால் வந்து இணைகவே, மீட்பினை இங்கிடும் பலிய மகிழ்கவே. எழுக இறைவன் மக்களே.
சொல்லும் பலி இது. அயலார் வாழ்வை நினைக்கவே இணைவும் யாக பலியிலே. எழுக இறைவன் மக்களே, சிலுவை பலியில் இணைந்திட, செம்மறி போன்ற இயேசுவில் இணைந்து செம்மையாய் வாழ்வை அமைத்திட. எழுக இறைவன் மக்களே. கடவுளால் அனுப்பப்பட்ட மனிதர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்து ஆண்டவருக்கு ஏற்ற மக்களை ஆயத்தம் செய்ய வந்தார். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 6-7 முடிய, லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 17வது இறைவசனம். அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் ரூபன், ஆத்லின், ஜீனா நன்றி திருப்பலியாகும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இவர்களுக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் அமெரிக்காவை சார்ந்த ஷிபா, சுனில் தம்பதியினருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாக்கி கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, தாயாம் திரு அவை இன்று ஜூன் மாதம் 24ஆம் தேதி இயேசுவின் முன்னோடியும் சக்கரியா எலிசபெத்து தம்பதியினருடைய மகனுமாகிய புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறது. இன்றைய புனிதர்களை குறித்து நாம் வாசிக்க கேட்டது போல் திருமுழுக்கு யோவான் இயேசுவின் முன்னோடியாகவும் இயேசுவுக்கான மக்களை தயாரிக்கின்ற புதிய ஏற்பாட்டினுடைய முதல் இறைவாக்கினராகவும் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி இறைவாக்கினராகவும் இருந்து இயேசுவுக்காய், கடவுளுடைய வார்த்தைக்காய், அவருடைய விருப்பத்திற்காய் தன்னை மறைசாட்சியாய் அளிப்பதற்கும் துணிந்த மாபெரும் புனிதர். கடவுளுக்கு விருப்பமான, கடவுளுக்கு ஏற்புடைய, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை புனித திருமுழுக்கு யோவான் நம் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். இதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடும் நமக்கு சொல்லுகிறது. இறைவாக்கினர் எசையா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி திருமுழுக்கு யோவானின் பிறப்பின் முன்னறிவிப்பை சொல்லுவதாய் அமைந்திருக்கிறது. இவர் கடவுளுடைய மனிதராய் இருந்து மக்கள் எல்லாரையும் கடவுளிடம் அழைத்து வருகின்றவராய் இருப்பதற்கு கடவுள் இவரை அழைத்தார். அவருடைய வாய்களில் தம் வார்த்தைகளை வைத்து அதை அம்பு போன்றதாய் மாற்றி கடவுளுடைய நீதியையும் நேர்மையையும் நீதி தீர்ப்பையும் எடுத்துச் சொல்லுகின்றவராய் மாற்றினார் என்பதையெல்லாம் முன்னறிவிக்கின்றார். ஆண்டவருடைய பார்வையில் மதிப்பு பெற்றவராய் திருமுழுக்கு யோவான் இருந்தார். எனவே தான் இயேசுவால் எல்லார் முன்னிலையிலும் திருமுழுக்கு யோவானை போல் யாரும் பிறந்ததில்லை என்று சான்றிதழ் பெருமளவுக்கு அவருடைய வாழ்வு இருந்தது என்பதையும் புதிய ஏற்பாடு பதிவு செய்கிறது. ஒரு அற்புதமான கடவுளுக்காக மக்களை ஆயத்தம் செய்த புனிதருடைய பிறப்பு பெருவிழா நம்முடைய பிறப்பையும் நம்முடைய வாழ்வையும் கடவுளுக்கு ஏற்புடையதாய் மாற்றிட அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தூய மறுநிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசம்மரியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரை நீரம் மீது இறங்குவி. உலகின் பாவம் போக்குபவரை எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவி. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத. தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்கள் இனத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனால் மக்களாகி எங்களுக்கு மகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையில் அமைதியின் வழியிலும் நடத்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49
இறைவார்த்தை 1 முதல் 6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களின் எங்களை கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயரை சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரையான வாள் போன்று ஆக்கினார். தம் கையில் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அன்புக்கு துணியால் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயமின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையில் இருந்து ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலின் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதென்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவில் இருந்தே உணர்ந்திருக்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. பல்லவி. வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஏனெனில் என் உறுப்புகளை உண்டாக்கியவரே நீரே. என் தாயின் வயிற்றில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உன் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். பல்லவி. வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். என் எலும்பு உனக்கு மறைவாதன்று. மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகில் ஆழ்பகுதியில் நான் உரு பெற்றதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். பல்லவி. வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். இரண்டாம் வாசகம். இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 22 முதல் 26 முடிய. அந்நாட்களில் பவுல் கூறியது: கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரை, ஆபிரகாமின் வழி வந்த மக்களை, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரை,
இந்த மீட்பு செய்தி நமக்கு தான் அனுப்பப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அல்லேலூயா 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 அல்லேலூயா. குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வா என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1, இறை வசனங்கள் 57 66 முடிய மீண்டும் 80. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுதுபலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நாக்கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மனவலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, தாயாம் திரு அவை இன்று புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறது. நம்முடைய திருச்சபையினுடைய கொண்டாட்டங்களில் இயேசுவோடு தொடர்புடைய பெருவிழாக்களுக்கு பெருவிழாவினுடைய முந்தின இரவு கண்விழிப்பு திருப்பலி அல்லது இதற்கு முந்தின நாள் மாலை திருப்பலி என்று சொல்லி ஒன்றை கொண்டாடுகிறது. இது இயேசுவினுடைய எல்லா விழாக்களுக்கும் பொருத்தமானதாய் இருக்கிறது. அன்னை மரியாளுடைய பெருவிழாக்களுக்கும் இத்தகைய ஒரு கொண்டாட்டத்தை திருச்சபை பரிந்துரை செய்திருக்கிறது. அது அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவாக இருக்கட்டும், அல்லது அவருடைய
விண்ணேற்பு பெருவிழாவாக இருக்கட்டும். இந்த விழாக்களை நாம் காலையில் பெருவிழாக்களாக கொண்டாடுவது போல் அதை கண்விழிப்பு திருப்பலிகளாகவும் கொண்டாடலாம் என்று சொல்லி திருச்சபை நமக்கு பரிந்துரை செய்கிறது. அடுத்தபடியாக திருச்சபை திருவிழிப்பு திருப்பலியை புனித திருமுழுக்கு யோவானுக்கும் நாம் கொண்டாடலாம் என்பதையும் நமக்கு பரிந்துரை செய்கிறது. இன்று ஜூன் 24 கண்விழிப்பு திருப்பலி என்பது நேற்று 23 மாலையிலேயோ அல்லது 24 விடுவதற்கு முன்பாகவோ நாம் கொண்டாடலாம் என்பதையும் நமக்கு சொல்லுகிறது. இவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கின்ற இந்த திருவிழா நமக்கு தருகிற செய்தி எது என்பதையும் அந்த செய்தியை நாம் எப்படி வாழ்வாக்குவது என்பதையும் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு மனிதருடைய பிறப்பு தரித்திரமாக இருக்கலாம், ஆனால் அவருடைய இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்கின்ற சொல்லாடலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த சொல்லாடலை திருமுழுக்கு யோவானுடைய இன்றைய விழாவோடு நாம் பொருத்தி பார்க்கின்ற பொழுது அவருடைய பிறப்பும் அவருடைய இறப்பும் சிறப்புடையதாய்தான் இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்று நாம் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வும் இயேசுனுடைய வாழ்வும் ஏறக்குறைய ஒன்று போல்தான் அமைந்திருக்கிறது. ஆனால் இயேசு நம்முடைய மீட்பராயிருக்கின்றார். திருமுழுக்கு யோவான் அந்த மீட்பரின் வருகைக்காய் அல்லது அவர் களப்பணி ஆற்றுவதற்கான எல்லாவற்றையும் முன் தயாரித்து வைத்த கடவுள் மனிதராய் வாழ்ந்தார். இயேசுனுடைய பிறப்பு, திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு ஒரு ஆழமான பயணத்தை மேற்கொள்ளுவோம். திருமுழுக்கு யோவான் சக்கரியா எலிசபெத்து என்கின்ற முதிர் வயது தம்பதியினருக்கு பிறந்தவர். இயேசு யோசேப்பு மரியாள் என்கின்ற இளம் வயது தம்பதியினருக்கு பிறந்தவர். திருமுழுக்கு யோவானுடைய தாய் கருவுற்றிருக்கிறார் என்பதை ஆண்டவருடைய தூதர் அன்னை மரியாளுக்கு சொல்லுகின்றார். ஒருவேளை உறவினர் என்கின்ற பட்சத்தில் எலிசபெத் அம்மாளுக்கும் கூட ஆண்டவருடைய தூதர் சொல்லியிருக்கலாம், உன்னுடைய உறவினர் மரியாளும் குழந்தையை பெறப்போக இருக்கிறார் என்று சொல்லி. காரணம், அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை காணச் சென்ற பொழுது அவரை வாழ்த்துகின்றார். உடனே எலிசபெத் அம்மாள் என்ன சொல்லுகின்றார்? என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? இப்போ மரியாள் ஆண்டவருடைய தாயாக போகிறாள் என்பது எப்படி எலிசபெத் அம்மாளுக்கு தெரிந்திருந்தது? நிச்சயம் அது அவருக்கு சொல்லப்பட்டிருக்கும். எனவே தான் அன்னை மரியாளை அவருடைய வாழ்த்துரையை கேட்டபொழுது எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து ஆண்டவருடைய தாய் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். அன்னை மரியாள் கருவுறுகின்ற 6 மாதத்திற்கு முன்பாகவே எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருக்கிறார். கருவுற்றிருந்த மரியாள் எலிசபெத் அம்மாளை சென்று சந்திக்கின்றார். கருவிலிருந்த 2 மாபெரும் மனிதர்கள், இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவானும் மீட்பர் இயேசுவும் கருவாகவே ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளுகின்றார்கள். இருவருமே தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாய் பணிக்குடத்திலேயே இருந்தார்கள். காரணம், எலிசபெத் அம்மாளுக்கும் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பற்றி முன்னறிவிக்கப்படுகின்றது. மரியாளுக்கும் இயேசுனுடைய பிறப்பை குறித்து முன்னறிவிக்கப்படுகிறது. இயேசு எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்பது அன்னை மரியாளுக்கு சொல்லப்படுகிறது. திருமுழுக்கு யோவானும் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்பது
செக்கரியாவுக்கும் சொல்லப்படுகிறது. செக்கரியா கடவுள் தமக்கு செய்யவிருக்கின்ற மாபெரும் அடையாளத்தை அல்லது அருஞ்செயலை குறித்து கடவுளை புகழ்ந்து பாடுகின்றார். அன்னை மரியாளும் கடவுள் தமக்கு செய்த மாபெரும் அருள் அடையாளத்தை அல்லது மாபெரும் இந்த நற்செய்தியை குறித்து கடவுளுக்கு நன்றி பாடுகின்றாள். லூக்கா நற்செய்தியாளர் இந்த இருவருடைய பாடலையும், செக்கரியாவினுடைய பாடலையும் அன்னை மரியாளுடைய பாடலையும் அவருடைய நற்செய்தியிலே பதிவு செய்திருக்கிறார். திருமுழுக்கு யோவான் ஒரு பொது சமவெளிக்கு வருவதற்கு முன்பாக என்று நாம் வாசிக்க கேட்டது போல இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அப்படி என்றால் ஒரு மறைவு வாழ்வு வாழ்ந்து வந்தார். இயேசுவும் 3 ஆண்டு களப்பணிக்கு முன்பாக 30 ஆண்டுகள் தகுந்த காலம் வரும் வரை தன்னுடைய பெற்றோரோடு அவர் இருந்தார். தன் தாய்க்கு பக்கபலமாய் இருந்தார். அதன் பிறகு தன்னை பாலை நிலத்திற்கு சென்று தயார்படுத்தி கொள்ளுகின்றார். திருமுழுக்கு யோவானும் பாலை நிலத்தில் தங்கி தன்னை தயார்படுத்தி இயேசுவின் வருகைக்காக மக்களை ஆயத்தப்படுத்துகின்றார். திருமுழுக்கு யோவான் ஒரு நற்செய்தியை அறிவிக்கின்றார். மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொல்லி எல்லாரையும் திருமுழுக்கு பெறுவதற்கு அழைப்பு கொடுக்கின்றார். இயேசுவோ காலம் நிறைவேறிவிட்டது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், இறையரசு உங்கள் மத்தியில் இருக்கிறது என்று சொல்லி முழக்கமிடுகின்றார். திருமுழுக்கு யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றார். இயேசு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுக்கின்றார். திருமுழுக்கு யோவானும் தம்மை எதிர்கொண்ட மாபெரும் அரசர்களை எல்லாம் அவர்களுடைய அநியாயத்தின் பொருட்டு தட்டி கேட்டார். இயேசுவும் தாம் வாழ்ந்த காலத்தில் இருந்த உயர் பதவியில் இருந்த அதிகாரத்தில் இருந்தவர்களை அவர்களுடைய தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி நீங்கள் செய்வது தவறு என்று சொல்லி அவர்களை எச்சரிக்கின்றார். திருமுழுக்கு யோவானும் அதை செய்கின்றார். ஒவ்வொரு குழுவினருக்கும் அவர்களுக்கான செய்தியை திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்றார். திருமுழுக்கு பெறுவதற்கு ஏராளமானோர் வருகின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி திருமுழுக்கு யோவானிடம் கேட்கின்றார்கள். திருமுழுக்கு யோவான் ஒவ்வொரு குழுவினருக்கும் அவர்களுக்குரிய செய்தியை சொல்லுகின்றார். படை வீரர்களுக்கு அவர்களுக்கான செய்தி, மக்களுக்கு அவர்களுக்கான செய்தி, வரி தண்டுபவர்களுக்கு அவர்களுக்கான செய்தி, அதிகாரத்தில் இருப்போருக்கு அவர்களுக்கான செய்தி. இயேசுவும் அப்படித்தான் செய்கின்றார். பாவிகளுக்கு அவர்களுக்கான செய்தி, பரிசேயர்களுக்கு அவர்களுக்கான செய்தி, சதுசேயர்களுக்கு அவர்களுக்கான செய்தி, மறைநூல் அறிஞர்களுக்கு அவர்களுக்கான செய்தி, ஏழை அவர்களுக்கான செய்தி என்று சொல்லி இயேசு செய்கின்றார். திருமுழுக்கு யோவான் பாவமே செய்யாத நிலையில், குற்றம் புரியாத நிலையில், தலை துண்டிக்கப்பட்டவராய் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணம் செய்கின்றார். இயேசுவும் பாவம் அறியாத செம்மறி நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கல்வாரியில் தன்னுடைய உயிரை நமக்காக கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்கள், இருவருமே கடவுள் மனிதர்களாக இருந்திருக்கின்றார்கள். இயேசு கடவுள், கடவுளுடைய மகன். நாம் மீட்பு பெற வேண்டும், நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன் உயிரை கொடுக்கின்றார். இயேசுவும் தன்னை தாழ்த்தி கொண்டார். திருமுழுக்கு யோவானும் தன்னை தாழ்த்தி கொண்டார். திருமுழுக்கு யோவான் யோர்தான் நதிக்கரையில் திருமுழுக்கு கொடுக்கின்றார். இயேசு தம்முடைய வார்த்தை வழியாக எல்லாருக்குமான திருமுழுக்கை கொடுக்கின்றார். தூய ஆவியானவர் திருமுழுக்கை இயேசு கொடுக்கின்றார். அப்போஸ்தலர்களுக்கு மேல் மாடியில் இருந்த பொழுது கொடுத்தார். அப்போஸ்தலருடைய களப்பணியில் இயேசு அவர்களோடு இருந்து தூய ஆவியை பொழிந்து யாரெல்லாம் புதிய நம்பிக்கையாளர்களாய் ஆதி திருச்சபைக்குள் தங்களை இணைத்து கொண்டார்களோ அவர்களை எல்லாம் தூய ஆவியால் இயேசு திருமுழுக்காடச் செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இருவருடைய பிறப்பும் இருவருடைய களப்பணியும் இருவருடைய சாட்சிய வாழ்வும் கடவுளுக்கு ஏற்புடையதாக இருந்தது. எனவே தான் திருப்பலினுடைய முகப்பிலே நான் சொன்னேன், திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழா நம்ம எல்லாம் கடவுளுடைய விருப்பத்தை செயல்படுத்துகின்றவர்களாய், கடவுளுக்கு உகந்தவர்களாய், கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாய் வாழ அழைக்கிறது என்று குறிப்பிட்டேன். அன்புக்குரியவர்களை, திருமுழுக்கு யோவான் தன்னை தாழ்த்தி கொண்டார். நானோ வளர வேண்டும், நானோ குறைய வேண்டும், அவரோ வளர வேண்டும். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன். இயேசுவும் தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றார்.
சீடர்களை அமரச் செய்து ஒரு அடிமைக்குரிய நிலையை ஏற்று வரிந்து கட்டிக்கொண்டு சீடர்களுடைய பாதங்களை கழுவி தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றார். சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லுவது போல தன்னை தாழ்த்தி கொண்டார். அன்புக்குரியவர்களே, கடவுள் இருவரையும் மேன்மைப்படுத்தியிருக்கின்றார். கடவுளுக்கு விருப்பமுடைய வாழ்க்கையை இருவருமே வாழ்ந்தார்கள். இந்த கடவுள் நமக்கும் இதைத்தான் சொல்லுகின்றார். நீங்கள் திருமுழுக்கு யோவானை போல் உங்கள் மக்களை, உங்களுடைய குடும்பத்தை கடவுளுக்கு ஏற்புடைய குடும்பமாய், கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாய் அவர்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நாம் கேள்விப்படுகின்ற செய்திகள் அல்லது சமூக ஊடகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்திகள், இந்த கொள்ளை நோய் ஏற்படுத்துகின்ற பீதி எல்லாமே கூட நமக்கான தயாரிப்புக்கான செய்தியாகவே பார்க்கின்றேன். இந்த திருமுழுக்கு யோவானுடைய விழாவும் அதைத்தான் சொல்லுகிறது. அவர் கடவுளுக்கு ஏற்புடைய மக்களை ஆயத்தம் செய்தார் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசையா குறிப்பிடுகின்றார். திருமுழுக்கு யோவானை கடவுள் அவருடைய தாயினுடைய கருவறையில் இருக்கின்ற பொழுதே அவரை பெயர் சொல்லி அழைத்தார். அவரை தம்முடைய வலிமையால், தம்முடைய வல்லமையால் நிரப்பினார். அவருடைய வாயை கூரான வாளாக மாற்றினார். ஆம், திருமுழுக்கு யோவான் அப்படிப்பட்டவராய்த்தான் இருந்தார். தவறு என்று சொன்னால் தவறு என்று சொல்லி எதற்கும் அஞ்சாமல், யாருக்கும் அஞ்சாமல், நம்ம சென்னை பாஷையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சம்மகெத்தான் என்று வேலை செய்த ஒரு அற்புதமான புனிதர் கடவுளுடைய மனித திருமுழுக்கு யோவான். அன்புக்குரியவர்களே, இன்று திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பும் அவருடைய வாழ்வும் நம்மையும் கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மக்களாய் வாழ, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழுகின்றவர்களாய் இருக்க, அவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை நடத்துகின்றவர்களாய் இருக்க அழைப்பு தருகிறது. சிந்தனைகளோடு தொடர்ந்து ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். காணிக்கை பாடல். கொள்வதும் வீட்டானே
எந்தன் பணியில் ஆயிரம் தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே எனது வழியில் பயணம் தொடரும் என்னையே. சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என்று முன்னறிவித்து வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்திற்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்களும் அது உன்னதம் ஆட்சியை புகழ்கிறோம். மனிதராய் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெரும் மகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்க முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறித்துவையே அவர் திருமுழுக்காட்டினார். அவர் ரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிகச்சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த வெண்ணவரோடு சேர்ந்த நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடி ஆவியை பொழுந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தோமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்களும் ஆராதிக்கிறோம். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்களும் ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளி ஏற்றருளும். எங்கள் அனைவரும் இந்த இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மகரி கம தம கம த மதனி ரிச தனி சனி சரி சரி கம தனி சனி கம கம தனி ச. இயேசுவே என் இறைவனே, இணையில்லாத தலைவனே, உயிராய் என்னில் எழுந்து வா, உறவாய் என்னில் கலந்து மகிழவா. நீயாக நான் மாறவா. இயேசுவே என் இறைவனே, இணையில்லாத தலைவனே, உயிராய் என்னில் எழுந்து வா, உறவாய் என்னில் கலந்து மகிழவா. நீயாக நான் மாறவா.
நம் கடவுளின் இரக்கப் பெருக்கத்தால் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வந்தது. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 78வது இறைவசனம். நன்றியோடு மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, விண்ணக செம்மறியின் விருந்தை உட்கொண்டு ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிவித்த கிறித்துவே தனது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. பாத்திமா நகர்